அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்க சேருவது எப்படி? அதாவது இதுக்கு முந்தைய வீடியோல வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ்ல எப்படி நம்ம சீட் வாங்குறது அப்படின்னு பார்த்திருப்போம். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி நம்ம சீட் வாங்குறதுன்னு பார்த்திருப்போம். டீம்டு யூனிவர்சிட்டில எப்படி சீட் வாங்குறதுன்னு பார்த்திருப்போம். ஸோ இந்த 3ம் இல்லாம வெளிநாட்டுல வந்து எப்படி நம்ம அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வெளிநாட்டுல உள்ள அட்மிஷன் நம்ம வாங்குறதுக்கு முன்னால இந்த கீழே உள்ள இந்த 10 விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவில் இந்த 10 விஷயங்களுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுக்கு நம்ம படிக்க போறதுக்கு முன்னால இந்த 10 விஷயங்களையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அட்மிஷனுக்கே போகணும். இதில் நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் வந்து படிக்க விரும்பினா என்ன தகுதி? நம்பர் 1. செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு கண்ட்ரியவும் அந்த கண்ட்ரியில இருக்கிற யூனிவர்சிட்டியும் சூஸ் பண்றது. நம்பர் 3 வந்து சேர்க்கை முறை, அதாவது அட்மிஷன். நமக்கு அட்மிஷன் எப்படி கிடைக்கும்? நம்பர் 4 எப்படி நம்ம வந்து அந்த யூனிவர்சிட்டியில வந்து அப்ளை பண்றது? நம்பர் 5 என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர் விசா எப்படி நம்ம விசா வாங்குறது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசா. ஸோ இதுல வந்து முக்கிய அறிவுரைகள் அந்த இதுவும் கொடுத்துருக்கோம் இதுல. அதே மாதிரி உங்களுக்கான பரிந்துரை, உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து, உங்களுடைய தேவையை பொறுத்து எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி வெளிநாட்டுல போய் நீங்க படிக்கும்போது என்எம்சி, அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்ன சஜஸ்ட் பண்றாங்க அந்த விஷயங்களை வந்து நீங்க ரொம்ப தெளிவா மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா ஃபீஸ் கம்மியா இருக்கு, நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும், அங்க முடிச்சோம் நம்ம வந்து கம்மியான ஃபீஸ்ல வந்து நம்ம வந்து கோர்ஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம வந்து அட்மிஷன் நம்ம வாங்கணும் அப்படின்னா, நீங்க கோர்ஸ் முடிச்சு வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அட்மிஷன் ஃபாரின்ல நம்ம வாங்குறதுக்கு முன்னாலேயே, அப்ளை பண்றதுக்கு முன்னாலேயே என்எம்சி சொல்லக்கூடிய முக்கியமான நிபந்தனைகள் என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். அந்த விஷயமே நம்ம இந்த வீடியோல ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கோர்ஸ் முடிச்சுட்டு, ஃபாரின்ல கோர்ஸ் முடிச்சுட்டு இந்தியா வந்துட்டு இன்டர்ன்ஷிப் எப்படி பண்றது, எப்படி அப்ளை பண்றது, இன்டர்ன்ஷிப் வந்து நமக்கு எப்ப கிடைக்கும், இந்த விஷயங்களும் நம்ம இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஃபாரின்ல படிச்சாலும் இங்க உள்ள அரசு மருத்துவமனையில நம்ம வேலை செய்ய முடியுமா, நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, அந்த விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் என்ன தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கணும். இந்த கம்பல்சரி நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிக்கிறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு இந்தியாவுக்கு நான் வரமாட்டேன், வெளிநாட்டுல நான் படிச்சுட்டு வெளிநாட்டிலே நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நீட் தேவையில்லை. வெளிநாட்டுல நான் படிச்சுட்டு இந்தியாவில் வந்து நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா கம்பல்சரி நீங்க நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஆகணும். நீட் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து இந்தியாவில் வந்து சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி. செகண்ட், எப்படி வந்து நம்ம நாட்டையும் பல்கலைக்கழகத்தையும் நம்ம தேர்வு செய்யறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மாணவர்கள் வந்து பொதுவாக சூஸ் பண்ற கண்ட்ரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா, ஜார்ஜியா, கசக்ஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான். இந்த கண்ட்ரி தான் வந்து நம்ம இந்திய மாணவர்கள் வந்து அதிகமாக சூஸ் பண்றாங்க. இதை தாண்டி ஒரு சில கண்ட்ரிகள் இருக்கு, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இந்த மாதிரி கண்ட்ரிலையும் வந்து நமக்கு கம்மியான அமௌண்ட்ல வந்து நமக்கு வந்து மெடிசன் படிக்கலாம். ஆனா இன் ஃபியூச்சர்ல வந்து அது நமக்கு இஷ்யூ ஆகாம இருக்கணும். ஏன்னா என்எம்சி சொல்லக்கூடிய வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணி தான் அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த யூனிவர்சிட்டி ரன் ஆகுதான்னு பார்க்கணும். முதல்ல அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து சரியா தர்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த விஷயம் நம்ம கீழே பார்ப்போம். ஸோ இந்த 4 கண்ட்ரிலையுமே ஃபீஸை வந்து எப்படி நம்ம வந்து ஃபீஸு பிளஸ் எப்படி நம்ம வந்து அந்த கண்ட்ரியை சூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அதனுடைய படிப்பு காலம் 6 வருஷம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் வந்து 5 இயர்ஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கசக்ஸ்தானில் பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் 6 ஆண்டுகள். இந்த 6 ஆண்டுகளுக்கும் தோராயமாக வந்து மொத்த செலவு என்னன்னு கேட்டீங்கன்னா
22,00,000 45 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இந்த தொகை வந்து கம்மியாக தெரியும். ஸோ 45 lakhs 6 வருஷத்துக்கு. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டியூஷன் ஃபீஸ், அதாவது யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட். இந்த அமௌண்ட் அதை தாண்டி உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ஃப்ளைட் ஃபேரு, விசா ஃபேரு, உங்களுடைய ஃபுட் அண்ட் அகாமடேஷன், அதாவது சாப்பாட்டு செலவுகள், தங்குற செலவுகள், இதெல்லாம் வந்து தனியாக வரும். ஸோ இந்த 45 லட்ச ரூபாய்க்கு உள்ள வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 ஆண்டுகளுக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து அதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுபவமிக்க அரசு பல்கலைக்கழகங்கள், குறைந்த கட்டணம். அதாவது ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேயே ஃபீஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆகட்டும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா பொறுத்த வரைக்கும் அதே 6 ஆண்டுகள் தான். இந்த 6 ஆண்டுகளில் இவங்களோட ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 32லேருந்து 50 லட்சம் வரைக்கும். இங்கே வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நல்ல உள்கட்டமைப்பு ப்ளஸ் ஆங்கில வழி கற்பித்தல். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து அவங்க பண்ணுறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா கசக்ஸ்தான். எங்கேயுமே ஃபீஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. 20 lakhsலேருந்து 30 lakhs இருக்குது. இங்கே வந்து குறைந்த செலவு. இந்திய மாணவர்கள் அதிகப்படியான இந்திய மாணவர்கள் வந்து கசக்ஸ்தானில் தான் வந்து அவங்களுடைய மெடிசன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய தேர்டு ப்ரையாரிட்டியாக இருக்கட்டும். ஃபோர்த் என்னன்னு கேட்டிங்கன்னா உஸ்பெகிஸ்தான். இந்த உஸ்பெகிஸ்தான்லேயும் வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது இங்கே வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் மற்ற கண்ட்ரி, நீங்கள் ரஷ்யா, ஜார்ஜியாவை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உஸ்பெகிஸ்தானில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மி, ஃபீஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 4 கண்ட்ரியை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே அட்மிஷன் நம்ம வாங்குறதுக்கு முன்னால் கம்பல்சரி நம்ம வந்து கிளாஸ் 12 முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து குறைஞ்சபட்ச மார்க் வாங்கியிருக்கணும். நீட் எக்ஸாம் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான பாஸ்போர்ட் ப்ளஸ் யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அட்மிஷன் லெட்டர் நீங்கள் வாங்கியிருக்கணும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் விசா, இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்மிஷன் போகிறதுக்கு நீங்கள் ஃபாரின் போக முடியும். ஸோ இந்த அட்மிஷன் லெட்டர் நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும். யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டி வந்து அவங்களுடைய கோர்ஸோடைய ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான அட்மிஷன் லெட்டர் வந்து கிடச்சிரும். அதாவது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கன்சல்டன்சி அந்த மாதிரியான சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் சரி, இல்லை நேரடியாக நீங்களே வந்து அந்த கன்சர்ன் யூனிவர்சிட்டி அப்படி இல்லைன்னா அந்த கன்சர்ன் காலேஜை வந்து நீங்கள் மெயில் மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இப்போவுமே அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த லிஸ்ட்லாம் நான் உங்களுக்கு கீழே தர்றேன். ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதனுடைய வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ விசா நீங்கள் உங்களுக்கு அட்மிஷன் லெட்ரு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து விசா உண்டான அப்ளிகேஷனே உங்களுக்கு மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் கிடைச்சோன்னு தான் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நான் சொல்லிட்டேன். இந்த 4 கண்ட்ரி நான் சொல்லிட்டேன். இந்த 4 கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கண்ட்ரியில் நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான அறிவுரை என்ன கேட்டிங்கன்னா, நம்முடைய நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில், அதாவது நம்முடைய தேசிய மருத்துவ கமிஷன் வந்து எந்த வெளிநாட்டு மருத்துவ பல்கலைக்கழகத்தை வந்து பரிந்துரைக்கவில்லை. அதாவது எதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணல, எதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமா எந்த பட்டியலுமே வந்து நம்முடைய என்எம்சி விட கிடையாது. இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், இதில் நீங்கள் படிக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. ஏன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அத்தாரிட்டி வந்து நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் உள்ள எந்த ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியும் தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு லிஸ்ட் கிடையாது. ஆனால் அவங்க என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, FMGL, அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் லைசன்சியேட் ரெகுலேஷன் 2021, இந்த ரெகுலேஷனை வந்து அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அது என்ன சார் அது FMGL ரெகுலேஷன்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த FMGL ரெகுலேஷன் வந்து நம்முடைய ரெகுலேஷன் அந்த 2021 ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த விதிமுறைகளை வந்து அந்த பல்கலைக்கழகம் ஃபாலோ பண்ணணும், அதையும் நம்ம வந்து கீழே பார்க்கலாம்.
அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு வந்து ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஒரு 5 யூனிவர்சிட்டி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 5 யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கசான் ஃபெடரல் யூனிவர்சிட்டி, பஷ்கீர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓல்ஹோகிரேட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஃபர்ஸ்ட் மாஸ்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்டை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரொம்ப ஜென்யூனாக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தனி உங்களுக்கு சப்போர்ட் டீம் இருக்கும். அதாவது அந்த ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். நீங்கள் ஒரு மெயில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஆர் வில்லிங் டு ஜாயின் இன்னொரு இன்ஸ்டியூஷன், என்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ அட்மிஷன் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மெயில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் கண்ட்ரிலேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் ஒன்றும் இஷ்யூ கிடையாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து நேரடியாக அவங்களுக்கு மெயில் பண்ண இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சல்டன்சி இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஆகும், உங்களுடைய நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் கொஞ்சம் சார்ஜஸ் மட்டும் கேட்பாங்க. ஸோ அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜியா பொறுத்த வரைக்கும் பெலிசி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜார்ஜியன் நேஷனல் யூனிவர்சிட்டி, டேவிட் வில்டியானி மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த 3 யூனிவர்சிட்டி வந்து ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன். அண்டு கசகஸ்தான் கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜெமி மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அஸ்தானா மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து இந்த 3 யூனிவர்சிட்டியும் கசகஸ்தானை பொறுத்த வரைக்கும். உஸ்பெகிஸ்தானில் வந்து தக்ஸ்கன் மெடிக்கல் அகாடமி, சமர்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, புகாரா ஸ்டேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் நீங்கள் கூகுள்லேயே நீங்கள் அடிச்சு பார்க்கலாம், கட்டாயம் வரும். ஸோ நான் அந்த முதல்ல சொன்ன மாதிரி எஃப்எம்ஜிஎல் அந்த மெடிக்கல் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் லைசன்சியேட் ரெகுலேஷனில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்எம்சி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த யூனிவர்சிட்டி உடைய படிப்பு காலம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து முதல்ல நீங்கள் செக் பண்ணணும். அதாவது குறைந்தபட்சம் 54 மாதங்கள், 54 மாதம் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். 54 மாதத்துக்கு நீங்கள் கம்மியாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படித்த டிகிரியை வந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாது. ஸோ 54 மாதங்கள் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து மெடிசன் படிச்சிருக்கணும். அதே மாதிரி 12 மாதம், அதாவது 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் அதே கண்ட்ரியில் வந்து அதே யூனிவர்சிட்டியோடைய நாம்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து இருக்கணும். கம்பல்சரி வந்து டீச்சிங் கற்பித்தல் மொழி வந்து ஆங்கிலம் தான் இருக்கணும். மற்ற கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழியில் டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய தாய்மொழியில் டீச் பண்ணுற இன்ஸ்டியூஷன்லாம் மேக்ஸிமம் நம்ம அட்மிஷன் வாங்க மாட்டோம், அட்மிஷன் நம்ம எடுக்கவும் மாட்டோம். ஸோ கம்பல்சரி வந்து கற்பித்தல் மொழி வந்து ஆங்கிலம் தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த நாட்டின் அந்த பட்டத்துடன் மருத்துவராக பதிவு பெறும் தகுதி இருக்க வேணும். அதாவது இப்போ நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து முடிச்ச உடனே உங்களை வந்து அந்த கண்ட்ரிலேயே வந்து அட்மிட் பண்ணுற அளவுக்கு உண்டான அந்த ஒரு குவாலிஃபைடு டிகிரியாக இருக்கணும். அடுத்து கிளினிக்கல் ட்ரைனிங், மருத்துவ பயிற்சி என்எம்சி விதிகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஸோ நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து என்னென்ன விதிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்களோ இந்த விஷயங்களை எல்லாமே வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த நீங்கள் சேர போகிற அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாரினில் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்தியா வந்தால் கூட இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதில் என்எம்சியோடைய எச்சரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த யூனிவர்சிட்டிலாம் நீங்கள் சேர வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய இலக்கு வந்து நான் இந்தியாவில் தான் நான் வந்து மருத்துவராக நான் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா இந்த 3 கண்ட்ரியுமே வந்து பெஸ்ட்டு. ரஷ்யா, ஜார்ஜியா, கசக்ஸ்தான். ஏன்னா இந்த 3 கண்ட்ரி வந்து என்எம்சியோடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் வந்து மேக்சிமமான இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அங்கே படித்த பல மாணவர்கள் வந்து இங்கே நம்ம இந்தியாவுக்கு திரும்ப வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூஷனுடைய நேம் வேணும், எனக்கு வந்து எந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம்.
ஸோ அதே மாதிரி நீங்க வெளிநாட்டுல நீங்க படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவுல வந்து நீங்க வேலை செய்யணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணாதான் நீங்க வந்து இந்தியாவுல வந்து டாக்டரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ வெளிநாட்டுல வந்து நீங்க ஓராண்டுகள் வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சிருந்தா கூட திரும்ப நீங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் வந்து நீங்க ஒரு ஒன் ஒன் இயர் வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணித்தான் ஆகணும். சிஆர்எம்ஐ பண்ணித்தான் ஆகணும். தட் இஸ் அது வந்து கம்பல்சரியா நீங்க பண்ணித்தான் ஆகணும். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து எப்படி கிடைக்கும் இங்க? இப்ப நீங்க ஃபாரின்ல முடிச்சு வந்த உடனே இமீடியட்டா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்க ஏன்னா இப்ப நீங்க முடிச்சுட்டு வந்த உடனே ஆல்ரெடி ரெகுலர்ல வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட நீங்க வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க முடிச்சு வந்த உடனே நீங்க வந்து என்எம்சி மூலமா நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அவங்க வந்து அதுக்கு உண்டான கைடன்ஸும் கைட்லைன்ஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது தேவையான உரிமத் தேர்வில் அப்பொழுது என்ன நடைமுறை இருக்கோ அதுல வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். தேர்ச்சி பெற்றுட்டு நீங்க வந்து எந்த ஸ்டேட்ல வந்து நீங்க வேலை செய்ய போறீங்க அந்த ஸ்டேட்ல வந்து நீங்க விண்ணப்பிக்கணும். இப்ப நீங்க ஒரு டாக்டர் ஆனீங்க அப்படின்னா மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க வந்து உங்களை நீங்களே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எப்படி வந்து லாக்கு வந்து பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மெடிசன்ல வந்து நீங்க வந்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்க ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷனை செக் பண்ணிட்டு ஸோ நீங்க வந்து டிகிரி வந்து ஃபாரின்ல முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அதை வந்து அவங்க என்எம்சி மூலமா செக் பண்ணிட்டு என்எம்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அப்படி இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அதுல வந்து இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் வந்து உங்களுக்கு வந்து இடம் வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு வேக்கண்ட் இருக்கோ அதாவது வேக்கண்டை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு வந்து அந்த அலாட் பண்றதுக்கு மினிமம் ஒரு 8 மந்த்ல இருந்து 1 இயர் வரைக்கும் ஆகுது. ஏன்னா நீங்க முடிச்சுட்டு வந்து திரும்ப நீங்க அதை நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க கோர்ஸோடைய ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வந்து சர்டிஃபிகேட்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். கான்வகேஷன் உங்களுக்கு அவார்ட் ஆகணும். இந்த விஷயங்கள்லாம் முடிக்கிறதுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 8 to 10 மந்த் அதாவது அப்ராக்சிமேட்டா 1 இயர் வரைக்கும் உங்க வெயிட் பண்ணி தான் இன்டர்ன்ஷிப் போற மாதிரி இருக்கு. அப்படி நீங்க இன்டர்ன்ஷிப் நீங்க போயிட்டீங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் முடிச்ச உடனே நீங்க வந்து இங்க இந்தியாவுல வந்து பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரா வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்ப அந்த இந்தியாவுல உள்ள கம்பல்சரி அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ற வரைக்குமே நீங்க வந்து இந்தியாவுல வந்து நீங்க எந்த ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரும் நீங்க பண்ணக்கூடாது. எந்த ஒரு மெடிக்கல் பிராக்டிஸும் நீங்க வந்து பண்ணக்கூடாது. கம்பல்சரி நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்லையோ இல்ல கிளினிக்லயோ அல்ல ஃபர்தரா நீங்க எம்டியோ இல்ல எம்எஸ்ஓ வந்து போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி. அதே மாதிரி நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாமலும் நீங்க வந்து இந்தியாவில் வந்து சர்வீஸ் பண்ணவே முடியாது. நீங்க நான் இப்போதைக்கு வந்து எனக்கு நான் நீட் வந்து நான் பாஸ் பண்ண கிடையாது. நான் அதனால தான் நான் ஃபாரின் போறேன் அப்படின்னு நீங்க ஃபாரின் போறீங்க அப்படின்னா இல்ல ஆனா சர்வீஸ் பண்ண நான் இந்தியா வரேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்தியாவில் நீங்க வந்து சர்வீஸ் பண்றதுக்கு நீட் வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணி ஆகணும். இல்ல நான் ஃபாரின்லயே நான் வந்து படிச்சுட்டு ஃபாரின்லயே நான் வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க நீங்க இந்தியாவில் உள்ள இன்டர்ன்ஷிப்பும் பிளஸ் நீட்டும் நீங்க பாஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல நம்ம படிக்க செல்லும் முன் நம்ம தேர்வு செய்யற பல்கலைக்கழகம் என்எம்சி உடைய விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கா இல்லையா அதை வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இந்தியாவில் வந்து நம்ம பதிவு செய்ய வந்து கட்டாயம் சிக்கல் வரும். ஸோ இந்த விஷயங்களை வந்து மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க அட்மிஷன் உண்டான ப்ராசஸ்ல நீங்க இறங்கணும். ஃபீஸ் கம்மியா இருக்கு, எனக்கு வந்து இந்த கண்ட்ரில வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, எனக்கு வந்து இந்த கண்ட்ரில வந்து நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியா இருக்கு, இந்த குறிப்பிட்ட கண்ட்ரில வந்து எனக்கு பசங்களுடைய சீனியர்ஸ் வந்து அங்க படிக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்ல வந்து நம்ம ஃபாரின்ல உள்ள யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ண வேணாம். அது நமக்கு ஃபியூச்சர்ல கட்டாயம் பிரச்சனை ஆகும். ஸோ ப்ராப்பரா வந்து நமக்கு வந்து கன்சல்டன்சி சொல்றாங்கன்னு அவங்க சொன்னா கூட கன்சல்டன்சி சொல்ற யூனிவர்சிட்டிஸ் வந்து என்எம்சியோடைய நாம்ஸுக்கு உட்பட்டு வந்து அவங்களுடைய கரிக்குலம் அண்ட் சிலபஸ் இருக்காங்க அதை வந்து ரொம்ப தெளிவாக செக் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம இவ்வளவு பணம் செலவு பண்ணி நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். ஸோ அதை நம்ம ப்ராப்பரா செக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை. இல்லை அப்படின்னா அன்னெசரியா நம்ம ஒரு 5 வருஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அது
பணமும் வேஸ்ட் ஆயிரும். நமக்கு அந்த 5 வருஷமும் போயிரும். ஸோ இத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து அட்மிஷன வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். நன்றி. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க உங்களுடைய கேள்விய நீங்க கேட்கலாம். நம்முடைய டீம் வந்து கமெண்ட்ல உங்களுக்கு வந்து ரிப்ளை குடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது யுனிவர்சிட்டி நேம் நீங்க வந்து நீங்க கேட்டா கூட, அத நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து கமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நேரடியா வந்து நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபர்தரா நாங்க இது சம்பந்தமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்காண்டி ஒரு இமெயில் ஐடி வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அந்த இமெயில் ஐடிலயுமே நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள வந்து நீங்க பதிவிடலாம். உங்களுடைய சந்தேகங்கள வந்து நீங்க கேட்கலாம். உங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து நீங்க அந்த மெயில் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். அந்த ஐடியுமே நாங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து இந்த அ டிராஃப்ட்ல இன்ஃபார்ம் பண்றோம். நன்றி. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.